ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அடுத்து சிறுபருப்பு துவையல் பார்க்க போகிறோம். சிறுபருப்பு துவையலுக்கு நான் இந்த கரண்டிக்கு 2 கரண்டி சிறுபருப்பு எடுத்து நல்லா பொன்னிறமாக அதை வறுத்துக்கிறணும். இதை பாருங்கள், கொஞ்சம் நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம இப்படி ஒரு காஞ்ச தட்டில் கொட்டி வச்சுருவோம். சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதில் 4 மிளகாய் வத்தல், 2 வெள்ளைப்பூடு போட்டுக்கிட்டேன். போட்டு லைட்டாக தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டிருக்கேன். அந்த 2 கூட நல்லா கிண்டி கொடுங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் துவையலுக்கு. ஓகேங்களா? இந்த தேங்காய் நம்ம பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விடணும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் வதங்கி வந்திருக்கா. நம்ம வறுத்து வச்ச பருப்பையும் ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அதில் நம்ம துவையலுக்கு தேவையான அளவு புளி நான் சின்ன சின்னதாக துண்டு துண்டாக நறுக்கியிருக்கேன். நீங்கள் நிறையா அரைச்சா கூட கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு. இனி இது ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைக்க வேண்டிய வேலை மட்டும்தான்.